ஃபேமிலிஸ் இன்றைக்கி எஸ்பிஓவில் அப்டேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் நான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கு ஃப்ரைடே அல்லது சாட்டர்டே வந்து ஸ்டார்ட் ஆகும். மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கு வந்து வெரிஃபை பண்ண 2000 வாலண்டியர்ஸ் வந்து தேவை. மைக்ரோ டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு அதில் வந்து என்னென்ன மாதிரி இஷ்யூஸ் வரும் அப்படின்ட்டு கமாண்டர்ஸ் வந்து செக் பண்ணியிருக்காங்க. அவங்க மூலமாக ஃபஸ்ட்டு வந்து செக் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வாலண்டியர்ஸுக்கு அந்த ஒர்க்கை கொடுத்து அதில் என்னென்ன இஷ்யூஸ் வரும் அப்படின்ட்டு பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு மைக்ரோ டாஸ்க் மெம்பர்ஸ் வந்து ஒர்க்கு ஃபினிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை கரெக்டாக பண்ணியிருக்காங்களா அப்படின்ட்டு பார்த்துட்டு அதை அக்செப்ட் இல்லைன்னா ரிஜெக்ட் வந்து அந்த ஸ்டேட்டஸ் வந்து கொடுக்கணும். அந்த வாலண்டியர்ஸ் வந்து அந்த மைக்ரோ டாஸ்க் ஒர்க் வந்து ஃபினிஷ் பண்ணதில் என்ன மாதிரி மிஸ்டேக் வந்து பண்ணியிருக்காங்க அதையும் வந்து மென்ஷன் பண்ணணும். மென்ஷன் பண்ணி முடித்த பிறகு நம்மளுக்கு வந்து அமௌண்ட் ஆட் ஆகும் பார்த்திங்களா, அதுக்கு தான் நம்மளுக்கு வந்து மைக்ரோ டாஸ்கில் எல்லாமே செக் பண்ணுறதுக்கு வாலண்டியர்ஸை வந்து தேவை. எஸ்பிஓவில் வந்து 2000 மெம்பர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்குண்டான குரூப் லிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா டெலிகிராமில் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டெலிகிராம் லிங்க்கு வந்து நிறைய பேருக்கு வந்து ஃபார்வர்ட் ஆகிருக்கு. நிறைய பேர் அதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க்கு வந்து கமாண்டர்கிட்ட கேட்டால் கண்டிப்பாக அவங்க வந்து கொடுப்பாங்க. எஸ்பிஓவில் நீங்கள் ஒர்க் பண்ணுற மெம்பர்ஸ் வந்து நான் வந்து எஸ்பிஓவில் வாலண்டியராக நான் ஒர்க் பண்ண போகிறேன், எனக்கு அந்த லிங்க் வேணும், ஸோ நான் அதில் ஜாயின் பண்ணலாமா அப்படின்ட்டு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கமாண்டர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த டெலிகிராம் லிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ண பிறகு நீங்கள் அதில் என்னென்ன பண்ணலாம், வாலண்டியர்ஸ்லாம் இருந்து நீங்கள் அதில் என்னென்ன ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த குரூப்பில் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். ஸோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எஸ்பிஓ வாலண்டியர்ஸாக ஒர்க் பண்ணுறதுக்கு அமௌண்ட் கொடுப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக அமௌண்ட் கிடையாது. இது வந்து நம்மளுடைய தனிப்பட்ட திறமைகளை வந்து அதில் காட்டுறதுக்கு தான், நம்மளுடைய ஐடென்டிட்டி என்ன அப்படின்ட்டு காமிக்கணும். இப்போ எஸ்பிஓவில் நான் ஒரு மெம்பர்ஸாக இருக்கேன், அது மட்டும் எனக்கு பத்தாது, என்னுடைய திறமைகளை வந்து நான் வெளிக்காட்டணும் அப்படின்ட்டு சொல்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல சான்ஸு. ஸோ நீங்கள் வந்து இந்த கரெக்டான இந்த சான்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நிறைய பேர் நினைக்கலாம் எஸ்பிஓவில் அப்படி ஒர்க்கு கொடுக்காங்களா, அவங்க என்ன தான் பண்ணுறாங்க, எப்போ பார்த்தாலும் ஒரு காரணத்தை எடுத்துக்கிட்டே வர்றாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் நினைக்கலாம். ஸோ நீங்கள் வந்து எஸ்பிஓ வாலண்டியர்ஸாக இருப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதில் ஒர்க் பண்ணும்போது தெரியும் என்னென்ன மாதிரி வந்து எஸ்பிஓவில் என்னென்ன இஷ்யூஸ் வந்து அவங்க எதிர்கொண்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இதில் ஒர்க் பண்ணால் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எஸ்பிஓ வாலண்டியர்ஸாக இருந்து எத்தனை பேர் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ட்டு தெரியும். மைக்ரோ டாஸ்க் மெம்பர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்கிறதுனால 2000 வாலண்டியர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர், கண்டென்ட் ரைட்டருக்கெலாம் பார்த்திங்கன்னா அவங்களே வெரிஃபை பண்ணி அதை அக்செப்ட் ரிஜெக்ட் வந்து பண்ணிடுவாங்க. மைக்ரோ டாஸ்க் மெம்பர்ஸ் வந்து ஒர்க் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட்டு வந்து உடனே ஆட் ஆகலை அப்படின்ட்டு நிறைய பேர் நினச்சிக்கலாம். இனிமேல் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து வராது. ஏன்னா 2000 வாலண்டியர்ஸ் வந்து எஸ்பிஓ சைடு போடுறதுனால கண்டிப்பாக அவங்க செக் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணி உங்களுக்கு நீங்கள் டாஸ்க் வந்து கரெக்டாக பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு பார்த்துட்டு உங்களுக்கு அமௌண்ட் வந்து ஆட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நியூ விட்ராவல், ரீஃபண்ட் அமௌண்ட்டு, நியூ ஜாயினிங் அந்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக்லேயே வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த வீக்கில் ஓல்டு விட்ராவல் கொடுத்துருப்போம் பார்த்திங்களா, அந்த அமௌண்ட் வந்து ரிலீஸ் ஆகும். மேபி தேர்ஸ்டே ஆர் ஃப்ரைடே வந்து ஒர்க்கிங் டேஸில் வந்து நம்மளுக்கு வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அந்த அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே போல் போடாமல் பேட்ச் வைஸாக தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா பேங்க் சைடு அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க, அதனால் பேட்ச் வைஸாக தான் போடுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கிட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கூடிய சீக்கிரம் வந்து கிட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் நீங்களும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா 2500 ப்ரொமோஷன் டீமில் நிறைய பேர் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்களுக்குலாம் ஆக்டிவாக நாங்கள் வந்து இனிமேல் இருக்க போகிறோம், ஆக்டிவ் மெம்பர்ஸ் வந்து கண்டிப்பாக 2500 கிட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களும் கூடிய சீக்கிரம் வந்து கிட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். அடுத்து எல்லாருமே பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. ஏன்னா சேல்ஸ் டீம் மெம்பர்ஸ் வந்து 10K வந்து அமௌண்ட் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு கூப்பன் கோடு வந்து பர்ச்சேஸ்
பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து இமெயில் வந்து வரல. எனக்கு வந்து ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னா எனக்கு பெண்டிங்கில் இருக்குது, எனக்கு அப்ரூவல் ஆகலை அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ என்னுடைய ஐடி வந்து செக் பண்ணி பார்க்குறேன். என்னுடைய ஐடியை வந்து செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்து நான் அமௌண்ட் வந்து பே பண்ணிட்டேன். சேல்ஸ் டீமில் எனக்கு ஐடி பார்த்திங்கன்னா அப்ரூவல் அப்படின்ட்டு காட்டுது பார்த்தீங்களா? இதில் அப்ரூவல் காட்டியிருக்கு. இத்தனை நாள் வந்து எனக்கு பெண்டிங்கில் இருந்துச்சு, இப்போ அப்ரூவல்னு காட்டுது. உங்களுக்கு பெண்டிங்காக இருந்துச்சுன்னா கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பாக எஸ்பிஓ சைடு உங்களுக்கு அப்ரூவல் பண்ணிடுவாங்க. அது வந்து எஸ்பிஓ பண்ணுற ப்ராசஸ் தான். ஸோ நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. அதே மாதிரி எஸ்பிஓ சைடு நிறைய பேர் கூப்பன் கோடு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் 3000 வந்து நீங்கள் அமௌண்ட்டாகவே எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அதுவும் நீங்கள் வந்து அந்த அமௌண்ட்டாகவே நீங்கள் எடுத்துக்கிடலாம். ஓகேவா? அதே மாதிரி சைட்டில் வந்து பேக் அண்ட் சைடு வந்து ஒர்க்கு வந்து போய்கிட்டு இருக்கிறதுனால தான் இந்த கூப்பன் கோடு பர்ச்சேஸ் வந்து நம்மளுக்கு வந்து பெண்டிங்லேயே காட்டுது, அப்ரூவல்னு காட்டலை. ஸோ இதுதான் ரீசன். நெக்ஸ்ட் உண்டான அப்டேஷன் வந்து எல்லாருக்கும் வந்து சொல்லியாச்சு கிளியராக. வேறு ஏதாச்சும் நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கமெண்ட்டில் வந்து கேளுங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். அதே மாதிரி நிறைய பேர் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுறீங்க, அதே மாதிரி கால் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ரீஃபண்ட் வந்து இனிமேல் வந்து ஃபார்ம் வந்து ஓப்பன் பண்ண மாட்டாங்களா? நான் பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் அதில் வந்து மிஸ்டேக் பண்ணிவிட்டேன், என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. கண்டிப்பாக இனிமேல் வந்து ரீஃபண்டு ஃபார்ம் வந்து இனிமேல் வந்து அடுத்து நம்மளுக்கு காட்ட மாட்டாங்க. ஏன்னா இன்னும் நிறைய பேர் வந்து அதில் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணால் மட்டும்தான் அடுத்து எனபிள் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுமாதிரி பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து மிஸ்டேக் வந்து பண்ணாமல் கரெக்டாக பண்ணிடுங்க அப்படின்ட்டு ஃபஸ்ட்டே நான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே சொல்லியிருந்தேன். ஏன்னா இப்போ வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுலேயும் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ நீங்கள் வந்து எனக்கு ரீஃபண்ட் வந்து நான் கொடுக்குறதுக்கு நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் எஸ்பிஓவில் வந்து கண்டினியூ பண்ணலாம். கண்டினியூ பண்ணுறதுக்கும் அதில் எஸ்பிஓ கேரில் போயிட்டு நீங்கள் வந்து நான் எஸ்பிஓவில் கண்டினியூ பண்ணுறேன், என்னோடய ஐடியை வந்து ஆக்டிவ் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு சொல்லி நீங்கள் எஸ்பிஓவில் வந்து கண்டினியூ பண்ணலாம். அதே மாதிரி என்னை நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க என்கிட்ட மெசேஜ் பண்ணி, நியூ மெம்பர்ஸ் வந்து எப்போ ஜாயின் பண்ணலாம் அப்படின்ட்டு. நியூ மெம்பர்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீக்கு ஜாயின் பண்ணலாம். ஸோ நீங்களும் ரெடி ஆகிக்கோங்க, நீங்களும் ஜாயின் பண்ணி இதில் ஏர்ன் பண்ணலாம். எஸ்பிஓவில் அப்டேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.